பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்ற கொள்கை முழக்கங்களுடன் கலசம் ஏறா தமிழ் என்ற இன்றைய காலகட்ட வரலாற்றின் தேவை உணர்ந்து வைக்கப்பட்ட நடத்தப்படுகிற இந்த பொதுக்கூட்டம் பேரெழுச்சியாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிற சேலம் வடக்கு தொகுதியை சார்ந்த உறவுகளுக்கும், எனக்கு முன்னதாக இந்த கூட்டம் ஏன் நடைபெறுகிறது என்பதை மிக தெளிவாக முன்வைத்த உறவுகளுக்கும், எனக்கு முன்னதாக ஒரு வரலாற்று பாடத்தை திராவிட ஆரிய இந்துத்துவ சக்திகள் தமிழினத்தின் எதிரிகளாக எப்படி மாறியிருக்கிறார்கள் என்பதை சட்டமன்றத்தில் தொடங்கி பாராளுமன்றத்தில் தொடங்கி வழக்காடு மன்றம் வரை அவர்கள் நீக்கமர நின்று கொண்டு எங்கள் மொழி மீட்சிக்கும் இனமீட்சிக்கும் எதிராக கங்கணம் கட்டி கொண்டு நிற்பதற்கான காரணங்களை அடுக்கி சொன்ன வீரத்தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் செந்தில்நாதன் அவர்களுக்கும், எனக்கு பின்பாக ஒரு பேரூரை நிகழ்த்த காத்திருக்கிற அன்பிலவல் இடும்பவனம் கார்த்திக் அவர்களுக்கும், என் முன்னே திரண்டு நிற்கிற தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது மாலை நேரத்து வணக்கத்தை உரிதாக்குகிறேன். உலகத்தின் எந்த மொழிக்கும் இல்லாத பெருமை, எந்த இனத்துக்கும் இல்லாத பெருமை எங்கள் மொழிக்கும் எங்கள் இனத்துக்கும் உண்டு. நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லும் போது இருமாப்பு கொள்ளும் அளவுக்கு, திமிரி எழும் அளவுக்கு எங்களுக்கு ஒரு வரலாற்று தொடர்ச்சியும் தொன்மமும் இருக்கிறது. எங்கள் வரலாற்று தொடர்ச்சியும் தொன்மமும் எங்கள் மொழியில் இருக்கிறது. அந்த மொழியை நாங்கள் தெளிவுற கற்றால், அந்த மொழியை நாங்கள் தெளிவுற பயன்படுத்தினால், அந்த மொழியை நாங்கள் மீட்சிக்கு உட்படுத்தினால் இந்த இனம் மீளும். தமிழர் தேசம் என்ற ஒரு கட்டமைப்பு உருவாகும். அப்படி உருவாக கூடாது என்பதற்காக திராவிடர்களும் ஆரியர்களும் ஒன்றாக நின்று எங்களை எதிர்க்கிறார்கள். இது நேற்றின்று நடக்கவில்லை, 1000 ஆண்டு காலமாக இந்த நிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனில் எப்படி நாம் மீள்வது? உலகத்தில் எல்லோரும் ஒரு மொழி பேசுகிறார்கள், 6 செம்மொழிகள் இருக்கிறது. ஆனால் எந்த செம்மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழ் மொழிக்கு எப்படி வருகிறது? உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிக்கும் அதன் கட்டமைப்பை நீங்கள் ஆய்வு செய்தால் உயிரெழுத்து மெய்யெழுத்து என்று 2 மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த பூமியில் வெறும் இந்தியாவில் மட்டுமே 1600 மொழிகள் இருக்கிறது. உலகம் முழுவதும் 6000 மொழிகள் இருக்கிறது. எந்த மொழியிலும் உயிரெழுத்து மெய்யெழுத்து, உயிரும் மெய்யும் புணர்ந்தால் உயிர்மெய் எழுத்து பிறக்கும் என்று ஒரு உயிர்மெய் எழுத்து இருக்கிறது. தமிழுக்கு மட்டும்தான், தமிழில் மட்டும்தான், வேற எந்த மொழியிலும் இல்லை. இந்த இலக்கண கட்டமைப்பின் வழியாக மொழி பன்னெடுங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மொழியியலின் பழங்குடியின மக்களின் மொழிகளை ஆய்வு செய்கிற டாக்டர் எமினோ ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். உலகத்தில் எந்த மொழியும் அறிவியல் கலைச்சொல்லை தேட வேண்டும் என்றால், புதிதாக உருவாகிற அறிவியல் கலைச்சொல்லை தேட வேண்டும் என்றால், செத்து போன மொழிகளிலோ தொலைந்து போன மொழிகளிலோ வார்த்தைகளை தேடும். ஆங்கிலம் இன்று ஒரு புதிதாக தொழில்நுட்ப கருவி கண்டுபிடிக்கப்பட்டால் அதற்கான வேர் சொல்லை, ஆரிஜின் ஆஃப் வேர்ட்ஸ், அதை எங்கிருந்து தேடும் என்றால் செத்துப்போன கிரேக்கத்திலோ செத்துப்போன லத்தீனிலோ தேடும். ஒருவேளை இந்தி மொழிக்காரன் ஒரு புதிய தொழில்நுட்பத்திற்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அவன் செத்துப்போன சமஸ்கிருதத்திலிருந்து ஒரு கலை சொல்லை தேடுவான். உலகத்தில் எல்லா மொழிகளிலும் கலை சொற்களை அவருக்கு முன்பாக இழந்த ஒரு மொழியில் தேடுவார்கள். கலை சொல்னா என்ன? செல்போன் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, எல்லார் கையிலும் இருக்கு. அந்த செல்போனுக்கான வார்த்தையே ஜப்பான்காரர்கள் தேடுகிறார்கள். அதற்கு ஜப்பான் மொழியில் எப்படி பெயர் வைப்பது என்று அவளின் ஆதி மொழியாக இருக்கிற கொரிய மொழியில் தேடுகிறார்கள். எந்த மொழியிலும்
இணையான வார்த்தையை ஜப்பானியர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை செல்போனுக்கு. கடைசியாக ஜப்பானியர்கள் செல்போனுக்கு என்ன பேர் வச்சா? செல்போன் பேர் வச்சுட்டான் ஜப்பான் மொழியில. செல்போன் என்பது ஆங்கில வார்த்தை, அவனுக்கு வார்த்தையே கிடைக்கல. ஆனா தமிழ்ல செல்போனுக்கு அலைபேசின்னு ஒரு பேர் இருக்கு. இதுக்கு பேர் தான் கலை சொல். எனில் என் அன்பு மக்களே, உலகத்தில் எல்லோரும் செத்து போன மொழியில் கலை சொல்லை தேடும் போது வாழ்ற மொழியில் எனக்கான கலை சொல்லை என் மொழியிலே கண்டுபிடிக்கிற வலிமை உலகத்தில் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. 5000 ஆண்டு காலம், 10,000 ஆண்டு காலம் எப்பொழுது எங்கள் மொழி தோன்றியது என்று இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இத்தனாயிரம் ஆண்டு காலத்துக்கு பிறகும் எங்களுக்கான கலை சொற்களை எங்கள் மொழியிலே எடுக்க முடியும் என்கிற வாழும் செம்மொழியாக தமிழ் இருக்கிறது. இந்த வாழும் செம்மொழியில பெரிய அதிசயம் என்ன தெரியுங்களா? கணிப்பொறின்னு ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்க. கணினி அப்படின்னு ஒண்ணுக்கு பயன்பாட்டுக்கு வருது. நீங்க தமிழ் மொழியில 2 எழுத்து இக் பிளஸ் ஆ, இக்கையும் ஆவையும் கூட்டினால் கா வரும். இது ஒரு கணக்கீடு. இதுக்கு மாத்திரை அளவு உண்டு. நெடில் எழுத்துனா 1 மாத்திரை, 2 மாத்திரை, குறில் எழுத்துனா 1 மாத்திரை, ஆயுத எழுத்துனா அரை மாத்திரை. இப்படி ஒரு கணக்கீடு இருக்கு, கணக்கு இருக்கு. ஒரு மாத்திரைனா ஒரு கண்ணை சிமிட்டுகிற நேரம். நல்லா உள்வாங்கணும். இந்த கணக்கீடுகளுக்குள்ளாக இயங்குவது உலகத்திலே தமிழ் மொழி மட்டும்தான். ஏன் உலகத்திலே தமிழ் மொழி மட்டும்தான் சொல்றேன் தெரியுமா? கணிப்பொறி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உலகத்தில் இருக்க பல மொழிகளை கணிப்பொறிகளுக்குள் கொண்டு வர முடியாமல் கணிப்பொறி விஞ்ஞானிகள் போராடி கொண்டிருக்கும் போது எல்லா மொழிகளையும் விட மிக எளிதாக கணிப்பொறியில் உட்கார்ந்து லாவகமாக ஆடுகிற ஆட்டத்தை தமிழ் மொழி மட்டும்தான் செய்கிறது. ஏனென்றால் கணினி என்றால் கணக்கில் இருந்து வருகிறது, தமிழ் மொழி கணக்கீடுகளில் இருந்து வருகிறது. தமிழுக்கும் கணக்குக்கும் தொடர்பு இருக்கு. இதுதான் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறான், என்னென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. அப்ப கணக்கீடுகளுக்குள் உட்கார்ந்து இயற்கையாக பிறந்த மொழி இந்த உலகத்தில் நாங்கள் பேசுகிற அன்னை தாய்மொழி தமிழ் மொழி. இந்த பெருமித உணர்ச்சி எங்கள் இனத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஏன் இதை நான் சொல்றேன்? தோன்றிய காலத்தில் இருந்து இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கணிப்பொறி காலத்திலும் வாழ்கிற இந்த மொழி மனிதன் கடைசியாக இந்த பூமியில் வாழ்றவரை வாழ்வான். அது இந்த இனத்தின் பெருமை. இந்த மொழி இறை வரை வாழும். நாம வேணா ஒன்னும் அச்சப்பட வேணாம். திராவிடர்கள் இந்த மொழியை வேட்டையாடுறா அல்லது ஆரிய இந்துத்துவ இயக்கங்கள் நம் மொழியை சீர்குலைக்குது. நம்மளுடைய உறவுகளுக்கு நான் உறுதியாக சொல்வேன், ஒன்னுக்கும் அவசரப்பட தேவையில்ல, பயப்படவே தேவையில்ல. ஆறாட்டத்தை ஆடட்டும். நமக்கான காலம் பிறக்குது. கலசம் ஏறாத தமிழ் என்று நாம் ஏன் பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஒரு நாள் இல்ல ஒரு நாள், எப்பொழுது ஒரு தத்துவம், ஒரு தேவை, நீடு என்னைக்கு தேவை பிறக்குதோ அந்த தேவையை பூர்த்தி செய்ய ஒரு கூட்டம் பிறக்கும். கலசத்தில் தமிழ் ஏறவில்லை, அதற்காக என்ன செய்யறோம்? ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்றி செந்தமிழ் சீமான் தலைமையில் கலசத்தில் இந்த தமிழை ஏற்றி நிறுத்துவோம். தேவை நீட் அண்ட் சப்ளை, நீட் அண்ட் சப்ளை தானே. இந்த மொழியை எப்படி வீழ்த்திட முடியும்? எந்த கொம்மனாலும் வீழ்த்த முடியாது. ஆரியர்களின் படையெடுப்பு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் நுழைந்த போது 14 சித்தர்கள் தோண்டி தமிழை காத்தார்கள். 14 சித்தர்கள் எதற்காக தோன்றினார்கள்? தமிழ் மீட்சிக்காக, தமிழ் பண்பாட்டுக்காக, அதன் பாதுகாப்புக்காக சித்தர்கள் தோன்றினார்கள். இது சித்தர் மண். எனில் மறுபடியும் அன்னைக்கு ஆரிய பண்பாட்டு படையெடுப்பை தாண்டி கலப்பினர்களின் ஆட்சி காலம் நடுவில் வருது. தமிழர்கள் தங்கள் ஆட்சி அதிகாரத்தை இழக்கிறாங்க. ஆனா கொடுமை என்ன தெரியுமா என் அன்பு மக்களே? வேறுண்மை என்ன தெரியுமா? அதிகாரத்தை இழந்த போதும் பக்தி இலக்கியங்கள் என்ற பெயரில் தமிழை தமிழர்கள் காப்பாற்றிக் கொண்டே இருந்தார்கள். இது அடுத்த கட்டம் வரலாற்றில். 3வது கட்டம், ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. புதிய தொழில்நுட்பம் வந்தது, கணிப்பொறி வந்துச்சு. இத்தனை தொழில்நுட்பம் வந்த பிறகும் தமிழ் இன்னும் வாழ்கிறது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் கடைசி மனிதன் இருக்கும் வரை தமிழ் வாழும். அதை எவனாலும் வீழ்த்த முடியாது. தமிழை யாராலையும் வீழ்த்த முடியாது. என்ன வீழ்த்திடுவாங்களோங்கிற பயத்துல நம்ம போராடுறோம் இல்ல. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? மரபு தொடர்ச்சி, சித்தர்களின் மரபு தொடர்ச்சி. சித்தர்கள் போராடினார்கள், ஆழ்வார்கள் நாயன்மார்கள் போராடினார்கள். இன்று நாம் தமிழரும், நாம் தமிழர் தம்பிகளும் சீமானும் போராடுகிறோம். காரணம், நாங்கள் சித்தர்களின் மரபு தொடர்ச்சி.
சித்தர்களின் மரபு தொடர்ச்சி எப்படி விழும்? அப்பைக்கப்பா வரலாற்றுல ஒவ்வொரு இனத்துக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், மேல கீழே போவோம். அப்படி இந்த கருணாநிதி குடும்பத்தை நம்பி நம்பி கொஞ்சம் கீழே போயிட்டோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. உறுதியாக நாம் இந்த மொழியை, இந்த இனத்தை, இந்த நாட்டை பாதுகாத்து நிற்போம். இந்த வரலாற்று கடமையிலிருந்து ஒருபோதும் நாம் பின்வாங்க மாட்டோம். நம்பிக்கையோடு நில்லுங்கள். ஏன் இந்த நிலத்துல எத்தனையோ கட்சிகள் தொடங்கப்பட்டதும், எத்தனையோ தலைவர்கள் வந்து தமிழை காப்போன்னு பேசியும், இன்னைக்கும் நாம நீதிமன்றம் போய்தான் கோயில்ல கருவறையிலேயோ அல்லது கலசத்திலேயோ குடமுழுக்கிலேயோ தமிழை கொண்டு வந்து பாட வைக்கணுங்கிற நிலைமையில தள்ளி இருக்காங்க. இவர்கள் என்ன சொல்றாங்க? ஐயா சேகர் பாபு, தமிழிலும் பாடப்படும். அது என்ன தமிழிலும் பாடப்படும்? எப்படி? நீங்க யோசிக்கணும். நாங்கள் ஆரியர்களுக்கு எதிராக திராவிட கழகத்தை தொடங்குகிறோம். ஆரிய இந்துத்துவ பண்பாட்டுக்கு எதிராக நாங்கள் திராவிட கழகத்தை தொடங்குகிறோம் சொல்லி 70 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் நெருங்கிருச்சு. ஏறக்குறைய 70 ஆண்டுகள் தாண்டிட்டாங்க. இப்ப ஆட்சியில் 50 ஆண்டுகளுக்கு மேல இருந்துட்டாங்க. 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தும் ஒரே கேள்விதான். நாம் தமிழர் கட்சியும் சீமானும் செந்தில்நாதனும் வந்து ஒரு மனுவை எடுத்துக்கிட்டு போய் நீதிமன்றத்தில் நின்று தமிழ்ல மந்திரம் ஓதுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய தேவை எங்க வருது? நீங்கள் நல்லவளாக இருந்தால், நீங்கள் சரியானவளாக இருந்தால், அந்த மனுவை எடுத்துக்கொண்டு அண்ணன் செந்தில்நாதனோ அல்லது அண்ணன் சீமானோ பொதுக்கூட்டம் போட்டு பேசும்போது நீங்க குறுக்க வந்து என்ன சொல்லணும்? சீமான், செந்தில்நாதன், நீங்கள் போராடாதீங்க, நாங்களும் தமிழுக்காக தான் இருக்கோம். தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களிலும் சமஸ்கிருதம் இனி ஓதப்படாது, தமிழில் மட்டும்தான் ஓடப்படும் தானே நீங்க சொல்லணும். நீங்க நல்லவனா இருந்தா, நீ இந்த இனத்துக்கானவனா இருந்தா, இந்த மொழிக்கானவனாக நீங்க இருந்தா அப்படித்தானே சொல்லி இருக்கணும். ஒவ்வொரு குடமுழுக்கு வரும்போதும் மொதல் வேலை நாம் தமிழர் கட்சிக்கு வீர தமிழ் முன்னணிக்கு என்ன வேலை? மனு எடுத்துக்கிட்டு ஓடு நீதிமன்றமா. ஏன் எங்கும் தமிழ் இல்ல? பண்பாட்டுல, வழக்காடு மன்றங்கள்ல, அரசு ஜியோக்கள்ல, ஆர்டர்கள்ல, அரசோடைய அரசாணையில எதிலுமே மொழி இல்ல, தமிழ் இல்ல, செத்து போச்சு. ஐயா ஸ்டாலின் ஒரு திட்டம் அறிவிக்கிறார், நம்ம ஸ்கூல். அந்த திட்டத்துக்கு பேரு நம்ம ஸ்கூல்னா என்னடா இது? என்ன வார்த்தை அது? நீங்க தமிழுக்கான ஆட்சி நடத்துறீங்க, தமிழருக்காக ஆட்சி நடத்துறீங்க. திட்டத்துக்கு பேர் என்ன? நம்ம ஸ்கூல். நம்மங்கிற வார்த்தையும் தமிழ் வார்த்தை இல்ல, ஸ்கூலுங்கிற வார்த்தையும் தமிழ் வார்த்தை இல்ல. நம்ம ஸ்கூல் ஸ்கீம். அது நம்ம ஸ்கூல் ஸ்கீம். ஸ்கீம் ஆங்கிலம். எப்படி? அப்ப ஏன் இந்த நிலையில் எங்களை போராடுகிற நிலையில் தள்ளுனீங்க? நாங்க போராடவே கூடாது, எங்கள் தேவையை ஏற்பட்டிருக்க கூடாது. இந்த தேவை எங்கிருந்து உருவாகிறது? திராவிட கட்சிகள் வெறும் நாடகம் நடத்துகிறார்கள். அந்த நாடகத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் தாத்தன் ஏமாந்தான், எங்க அப்பா ஏமாந்தான், ஆனா நாங்க ஏமாற மாட்டோம். எங்க பேர பிள்ளைகளும் எங்க பிள்ளைகளும் வரும்போது உறுதியாக இந்த அதிகாரத்தை வென்று நிற்பார்கள். எங்களை நீங்க ஏமாத்தி இருக்கீங்க. கொடுமை என்ன தெரியுங்களா? பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த நாடகம் போட்டு, இந்த கதவசனம் பேசி, இந்த இனத்தை கருணாநிதி கும்பல் அழிச்சது எங்க இருந்து தெரியுமா? இதே கோரிமேடு மண்ணில் இருந்து. கருணாநிதியோட வாழ்க்கை சரியா தொடங்கின இடம், சோத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இந்த நாட்டுக்கு வந்த போது சோறு போட்டு காப்பாற்ற இடம் கோரிமேடு. கருணாநிதிக்கு சோறு போட்டு காப்பாற்றிய பாவ செயலை செஞ்ச அதே கோரிமேட்டில் இருந்து இந்த இனத்தின் மீட்சியை நாம் தொடங்குகிறோம். இதான் வரலாற்றுல உண்மை. ஏன் இங்க நடக்கணும்? இந்த கூட்டம் சேலத்துல எங்க வேணாலும் நடந்திருக்கலாம்ல, அது ஏன் கோரிமேட்டில் நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா? இதுதான் மரபு தொடர்ச்சி. மரபு தொடர்ச்சி. ஏன் இந்த வீதிக்கு அந்தாட ஒரு வீதி இருக்குல்ல, அங்கதான் மாடர்ன் தியேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. அந்த மாடர்ன் தியேட்டர்ல தான் சோத்துக்கு பிச்சை எடுத்த கருணாநிதிக்கு 3 வேளை சோறு கிடைச்ச இடம் மாடர்ன் தியேட்டர். அப்ப கருணாநிதிக்கு சோறு போட்ட இடத்துல இருந்து சொல்றோம், கருணாநிதி குடும்பத்தை வேறெடுத்தேனும் எங்கள் இனத்தையும் எங்கள் மொழியும் காப்போம். அதுக்காக தான் இந்த கூட்டம். அன்பு மக்களே, பெருமைமிக்க இனத்தின் பிள்ளைகள் நாம். நீங்கள் நம்புங்கள், இது போல ஒரு இனம் இந்த பூமி பந்தில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பல்லாயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்திருக்க முடியாது. ஒரு சின்ன இடையில ஒரு சின்ன சறுக்கல், நாம் விழுந்துட்டோம், எழுவோம், நம்பிக்கையோட நிற்போம். ஏன்னா கைகளுக்கு விடுதலை கிடைத்தது. மனிதன் என்று ஒருத்தன் உருவான போது, அவன் குரங்குகள் இருந்து வருந்த போது, முதுகை குனிந்து உட்கார்ந்திருந்த குரங்கு இந்த கைகளை வெளியே எடுத்த போது உற்பத்தி உருவானது. அறிவியல் பேருண்மை அதைதான் சொல்லுது.
கைகளை கீழே ஊன்றிக் கொண்டிருந்த குரங்கு நேராக நிமிர்த்தி வைத்த போது உற்பத்தி உருவானது, மூளை வளர்ந்தது. அந்த உற்பத்தி பொருளாதாரத்தின் வழியாக பொருளாதார வளர்ச்சி இந்த பூமி பந்து முழுவதும் நடந்தது. மனிதன் என்று ஒரு இனம் குரங்கிலிருந்து, சிம்பன்சி குரங்கிலிருந்து வந்த இடைவெளி, முதல் இடைவெளி கைகளை நேராக நிமிர்த்தி நிறுத்தியது. இரண்டாவது மிகப்பெரிய மாற்றம் மனித மூளையில் நடந்த இடம் என்ன தெரியுமா? மொழியை பேச தொடங்கிய இடம். மனிதன் தன்னுடைய சக தோழனோடு மொழியை பேச தொடங்கிய போதுதான் மனித மூளை அபரிவிதமாக வளர தொடங்கியது. தகவலை பரப்பும் போது, எழுதும் போது, அந்த தகவலை கடத்தும் போது அந்த மனித குலம் முன்னோக்கி பாய்ந்தது. நமக்கு என்ன பெருமை தெரியுமா? அப்படி 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு முதலாக மனிதன் வாய் வழியாக சத்தத்தை உமிழ்ந்த போது அது வெளியேற்ற முதல் சத்தம் தமிழ் தாயின் சத்தம், தமிழர் சத்தம். தமிழே முதல் சத்தம், மனித குலத்தின் முதல் சத்தம் தமிழ். அம்மா, ஆடு, இப்படி முதலா உச்சரித்ததே தமிழதான். பூமி பந்துல மனிதன் உச்சரித்ததே தமிழதான். உங்களுக்கு ஒரு உண்மை சொல்றேன். இந்த பூமியில முதலாக உருவான மரம், செடி வகை, தாவர வகை புல். அந்த புல்லை பல ஆயிரம் கோடி ஆண்டுகளாக யாராலும் அழிக்க முடியல. இப்பயும் நீங்க ஒரு புல் இருக்க இடத்துல தரையில போய் பெட்ரோலையோ மண்ணெண்ணையோ ஊத்தி கொளுத்தி விட்டுட்டு நீங்க வந்துட்டு ஒரு 10 மாசம் கழிச்சு 5 மாசம் கழிச்சு போய் பாருங்க, மறுபடியும் புல் முளைச்சிடும். நீங்க எதை ஊத்தி அழிச்சாலும் புல் அழியாது. ஏன் தெரியுமா? எப்ப புல் அழியும் தெரியுமா? இந்த பூமியில் முதலாக உருவான தாவரம் புல். அதனாலதான் பிள்ளையாருக்கு அருகம்புல் வைக்கிறாங்க. முதல் மூல கடவுள்னா என்ன தெரியுமா? அவன் தான் முதல் அப்படின்னு சொல்லுவதற்காக அந்த முதல் இந்த பூமியில் உருவான அருகம்புல். அதனால அருகம்புல்ல வைக்கிறாங்க. பண்பாட்டு மீட்சி இது. இதையெல்லாம் திருடிக்கிட்டான் ஆரிய பாப்பா, அதை விட்டு. ஆனா நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணும். புல் எப்பொழுதும் அழியாது. புல் அழியும் என்றால் பூமி அழியும் போதுதான் அழியும். என் அன்பு மக்களே, தமிழன் எப்போது அழிவான் சொல்லுங்கள்? முதலில் தோன்றிய புல் அழியணும் என்றால் பூமி அழியணும். முதலில் தோன்றிய தமிழன் அழியணும்னா பூமியே அழியணும். இந்த பூமியே அழிஞ்சாதான் தமிழ் அழிவான். தமிழனை யாராலும் அழிக்க முடியாது. திமிரோடு இந்த கருணாநிதி கும்பலுக்காமா, இந்த எடப்பாடி கும்பலை எல்லாம் பார்த்தா வெள்ள இனமா இது? கருணாநிதி மாதிரி 1000 கருணாநிதிய, எடப்பாடி மாதிரி 1000 எடப்பாடிய இந்த இனம் பார்த்துருச்சு. இந்த மோடிய, இந்த அமித்ஷாவ, இவர்களெல்லாம் சில்ல வண்டுங்க. ராஜராஜ சோழன் தெற்காசியாவின் 56 நாடுகளை கட்டியாண்டு ஒரே ஒரு இடத்துல தலைமைப்பிடம் கட்டிய ஆண்ட இடத்தின் மக்கள் நாம பெருமைக்கணும். எப்படி நம்ம விழுந்துருவோம்? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா எச்சரிக்கையாக நகர வேண்டிய காலம். எனக்கு பின்பாக ஒரு பேரெழுச்சியான உரை தம்பி இடுமான் கார்த்திக் வழங்க இருக்கிறார். அவருக்கு வழிவிட விரும்புகிறேன். என் அன்பு மக்களே, நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு துணை நிற்க வேண்டியது உங்கள் வரலாற்று கடமை. தயவு கூர்ந்து ஏதோ கத்துறாங்க பேசுறாங்கன்னு போயிடாதீங்க. தமிழை மீட்பதால் பண்பாட்டை மீட்போம். பண்பாட்டை மீட்பதால் ஒரு தலைச்சிறந்த சமூகத்தை கட்டமைப்போம். திராவிட அரசியல் என்பது பண்பாட்டு சிதைவுக்கான அரசியல். ஏன்? தெருவெங்கும் சாராயம், ஊரெங்கும் கஞ்சா. இந்த அரசுக்கு பேர் இவங்க என்ன சொல்றாங்க? திராவிட மாடல் அரசு. நாம என்ன பேர் வைக்கணும்? கஞ்சா மாடல் அரசு. இந்த அரசுக்கு பேர் என்ன? கஞ்சா மாடல் அரசு. இந்த கஞ்சா மாடல் அரசு எதுக்காக இயங்குது? பண்பாட்டு சிதைவு, பண்பாட்டை சிதைப்பதுதான் இவர்களின் ஒரே நோக்கம். மதுவுக்கும் சினிமாவுக்கும் அடிமையாக இருக்கிற ஒரு கூட்டத்தை கட்டமைப்பதுதான் இவர்களுடைய அடிப்படை தேவை. கட்சி கட்டமைக்கப்பட்டு பேரெழுச்சியாக வளர்ந்து வரும்போது, இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி போகும்போது அதை தடுக்கிறதுக்கு கமலஹாசன் ஒரு கோமாளி வந்தான். அந்த ரிமோட் எல்லாம் எடுத்து அந்த டிவில டம்முன்னு அடிச்சு என்னென்னமோ பேசணும். இப்ப கச்சை கலைச்சு விட்டுட்டு கருணாநிதி விட்டு கக்கூசு கழுவுறதுக்கு போயிட்டான். கோமாளி கமல் அங்க போயிட்டானா? உனக்கு தெரியும் யார் சொல்றேன்னு. இந்த விஜய்னு ஒரு கோமாளி இறக்கிட்டாங்க.
சரியா? ஆனா உறுதியாக நீங்கள் நம்புங்கள், எப்படி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கமலஹாசங்கிற கோமாளி திமுகவுடைய நாம் தமிழர் கட்சி போராளிகளின் புரட்சியாளர்களின் களம், இந்த சில்லு வண்டுகளை வைத்து எதுவும் செய்ய முடியாது. உறுதியாக வெல்வோம், நம்பிக்கையோடு நில்லுங்கள். ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்? இப்படி ஒரு தலைவன் இந்த இனத்துக்கு மீண்டும் கிடைச்சதுங்கிறது வரலாற்றுல மறுபடியும் நடக்குமான்னு எனக்கு தெரியல. மன நெகிழ்ந்து சொல்றேன். அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும், இப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நான் மனம் நெகிழ்ந்து சொல்கிறேன், சீமானுடைய கரங்களை வலுப்படுத்துங்கள், தோற்கடிச்சிடாதீங்க. சீமான் வெல்வது இந்த இனத்தின் தேவை. எங்க அண்ணன் என்கிட்ட என்னமா சொன்னாரு, டேய் தம்பி, நான் எதுக்குடா கட்சி நடத்துறேன், நாம் எதுக்கு கட்சி நடத்துறேன்னு நீ நினைக்கிற அப்படின்னாரு. ஏன்னு நீ சொல்லு, மனசை சொட்டு சொல்லு. நான் கட்சி நடத்துறது உனக்காகவா உன் பிள்ளைக்காகவா கட்சி நடத்துறீங்கன்னு சொன்னேன். உன் மகளுக்காக கட்சி நடத்துறேன்னா இன்னைக்கு ஜெயிச்சா என்ன, நாளைக்கு ஜெயிச்சா என்ன, கட்டாயம் ஒரு நாள் நாம் தமிழர் வெல்லும், இந்த நிலத்தை ஆளும், நீ நம்பிக்கையோடு போய் வேலையை பாருன்னார். எங்கள் அண்ணன் சீமானின் ஒரே ஒரு வார்த்தைக்காக நூற்றுக்கணக்கான இருக்கைகள் காத்திருக்கு. எங்க அண்ணனின் ஒரே ஒரு கண் சிமிட்டலுக்காக முதலமைச்சர் பதவியோடு கூட்டணியை அமைக்க எத்தனையோ கட்சிகள் தயாராக இருக்கும் போது மீண்டும் மீண்டும் உலக வரலாற்றிலே ஒருவன் 1.1% தொடங்கி மெல்ல மெல்ல வளர்ந்து மீண்டும் தோற்று இந்திய வரலாற்றிலே ஒருவன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உறுதியாக கொள்கை பிடிப்போடு நிற்கிற நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. உறுதியாக வெல்வோம். நாம் தமிழரின் ஆட்சியை நிறுவும் போது தமிழே எங்குமாக, தமிழே அனைத்து இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.